ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கேரளா ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு புட்டு தான். இதை எப்படி ஈஸியாக வந்து செய்யலான்னு வாங்க நம்ம பார்க்கலாம். புட்டு வந்து பச்சரிசியில் தான் செய்வாங்க. நான் இன்றைக்கி வந்து புழுங்கலரிசி வச்சு செய்ய போகிறேன். புழுங்கலரிசி இந்த மாதிரி ஓவர் நைட் வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதை நான் வந்து ராத்திரி ஊற வச்சுட்டேன். நல்லா வந்து இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அரிசியை நல்லா கழுகியாச்சு. அதில் வந்து எக்ஸஸ் தண்ணி இருக்கும், அதை நம்ம இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்து சாப்பாடு வடிக்கிற மாதிரி இருந்தால் அதில் கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தண்ணி இருக்கிறத நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து பச்சரிசி வச்சு எப்படி புட்டு செய்யலான்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் போடுறேன். இந்த மாதிரி அரிசியை நல்லா வடிகட்டி தண்ணியெல்லாம் போகிற மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக மேலே ஈரப்பதம் இருக்கும், அது பரவாயில்ல. இதை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிக்க போகிறோம். இப்போ நான் ஜார் எடுத்துக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மேக்ஸிமம் நைஸாக பொடிக்கிற மாதிரி பொடிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக பொடியாது. நம்ம வந்து நைஸான ரவை பதத்துக்கு தான் பொடியும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஓரத்தெல்லாம் நல்லா கிளறி விட்டு நைஸாக பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காதீங்க. இந்த மாதிரியே வச்சு நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா பொடிச்சிட்டேன். இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ரவா இதுக்கு தான் இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து பொடிகிற மாதிரி பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா அரிசியும் பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட அரிசியெல்லாம் நல்லா பொடிச்சிட்டேன். இந்த மாதிரி பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் கூடி தண்ணியே சேர்க்கலை. இந்த மாதிரி பொடிச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியே சேர்க்க வேண்டாம். நம்மளோட இதில் வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், அந்த அளவுக்கு போதும். நல்லா வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ இதை வந்து நல்லா உருண்டை பிடிச்சா அப்படியே உருண்டையாக நிற்கும். இது உதிர்த்தி விட்டால் அப்படியே நம்ம மாவு மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இந்த புட்டோட பதம். நீங்கள் வந்து அதுக்காக எக்ஸஸ் தண்ணியெலாம் சேர்த்தவே வேண்டாம். இதில் இருக்குது தண்ணி, அந்த தண்ணியே போதுமானது. இதில் நான் கொஞ்சம் கூடி தண்ணியை நான் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து புட்டோட குழாய் எடுத்துக்கிறேன். இதோட அச்சு தான் இது.
அதை வந்து அடியில் போட்டுக்கோங்க. தேங்காய் துருவல், கொஞ்சம் தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு அடியில் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே மாவு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் மாவு ரெண்டும் இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கால்வாசி வரைக்கும் மாவு போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் தேங்காய் கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. புட்டு வைக்கிறதுக்கு நான் வந்து தண்ணி நல்லா சூடாகி கொதிச்சிட்ருக்கு. கொதிக்கும்போது நம்மளோட புட்டு இந்த குழாயை வச்சுருங்க. வச்சுட்டு அது மேலே நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. ஆவி வந்து 2-3 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். 2-3 நிமிஷம் மேலே ஆச்சு. இப்போ நான் வந்து புட்டை வந்து எடுத்துட்டேன். பருப்பு கடையிற மத்து இருந்தால் அதை எடுத்து நம்மளோட புட்டோட அச்சோட பின்னாடி குத்தி விட்டிங்கன்னா உடையாமல் நம்மளோட புட்டு வரும். இல்லைன்னா சில டைம் உடஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்து பக்குவமாக எடுத்து வைக்கோங்க. பாருங்கள், நம்மளோட புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது சுகர் கூடையும் நல்ல பழம் இல்லைன்னா வந்து கடலைக்கறினா சூப்பராக மேட்சாக இருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.